நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயத்த பத்தி மட்டும் தெரிஞ்சுக்காம, ஹிஸ்டரியில இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஆன்சரே கிடைக்காத ஒரு மிஸ்ட்ரிய பத்தி பார்க்கலாமா? இப்ப நான் சொல்லப்போற இந்த கதைய நீங்க கேட்டதும், உங்க மனசுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரலாம். இது நிஜமாலே நடந்துச்சா? ஹாய், நான் உங்க தேவி. இது தேவிஸ் இன்சைட். ஹாய் ஃபிரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு காலையில டைம்ல உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, உங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க கூடவே நடந்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க எல்லாரும் அவங்கள சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா, ஆடுற அந்த பொண்ணோட முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல. எந்த ஒரு மியூசிக்கும் இல்ல. யாருமே அவங்கள ஃபோர்ஸும் பண்ணல. ஆனா, அவங்களால ஆடுறதையும் நிறுத்த முடியல. நீங்க இது ஒரு ரேண்டமான திங் தான் நெனச்சுட்டு நீங்க விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனா, இது எங்க பயமா மாறுதுன்னா, அந்த பொண்ணு 1 மணி நேரம் ஆடல, 2 மணி நேரம் ஆடல. கடந்த 1 நாளா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட சேர்ந்து 10 பேரா ஆடிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர் ஆகுறாங்க. 20 பேர் 200 பேர் ஆகுறாங்க. சில ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி 400 பேர் வரை இந்த ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியரால அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடந்தது எங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கதையில கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியதா இருக்கும். 1518 பிரான்ஸ்ல இல்ல. அப்போ ஸ்ட்ராஸ்பர்க்னு அழைக்கப்பட்ட இந்த நகரம், ஹோலி ரோமன் எம்பையரோட ஒரு பகுதியா இருந்துச்சு. ரைன் ரிவரோட பக்கத்துல இருந்த இந்த நகரம், என்னதான் வெளிய இருந்து பார்த்தா ரொம்ப பிஸியான ட்ரேடிங் சென்டரா இருந்தாலும், உள்ளுக்குள்ள பஞ்சமும், பட்னியும் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ஊர் வெளிய பார்த்தா மாதிரி, கிராஃப்ட்மேன் வந்துட்டு போற இடமாவும், இல்ல வணிகம் நடக்கிற இடமாவும், இல்ல பிஸியான ஸ்ட்ரீட்ஸ் கொண்ட இடமாவும், இல்ல ஒரு சர்ச்சாவும் மட்டும் இல்லாம, இந்த இடத்துக்கு பின்னாடி வாழ்ந்த மக்கள் பஞ்சமும், பட்னியுமா இருந்தாங்க. கடந்த சில வருஷங்களா வறட்சிய மட்டுமே பார்த்துட்டு இருந்த நகரத்துல, விவசாயம் கூட சரியா நடக்கலன்னு சொல்றாங்க. விவசாயம் நடக்காததுனால, ஃபுட் கிரெயின்ஸோட விலை எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அப்டின்னும் சொல்லப்படுது. இதனால ஒரு ஏழை குடும்பம், அவங்களோட ஒரு வேளை உணவு கூட எடுத்துக்க முடியாத ஒரு நிலைமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்டி பஞ்சமும், பட்னியும் போயிட்டு இருக்க டைம்ல தான் ஸ்மால் பாக்ஸ் அப்டின்ற கொடிய வைரஸும் வந்து பரவ ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது, அந்த பீப்பிளோட மென்டாலிட்டி எப்டி இருக்கும்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். என்னதான் இந்த இப்போ 21 செஞ்சுரில மாடர்ன் சயன்ஸ் இல்ல மெடிக்கல் மெடிக்கல் சயன்ஸ் எல்லாமே வளர்ந்திருந்தாலும், அந்த டைம்ல பீப்பிளோட மென்டாலிட்டி எப்டி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அடுக்கிற எல்லா ஒரு அன்சர்டைனிட்டிக்குமே காரணம் கடவுளோட கோபம், இல்ல கடவுளோட சாபம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதனால மக்களோட மனசுல எப்பவுமே ஒரு பயமும், அன்சர்டைனிட்டியும் இருந்துச்சு. இப்படியாப்பட்ட டைம்ல தான் ஹிஸ்டரியில இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் நடக்குது. இதெல்லாமே 1518ல ஜூலை மந்த்ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபிலோட்ராபியா எப்பயும் போல காலையில அவங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ரேண்டமான டே மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்க ஒரு விஷயம் நடக்க போறது அவங்க யாருக்குமே தெரியல. அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கவங்க திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு மியூசிக்கும் இல்ல. யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல நிறுத்திருவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஒரு நாளா மாறுது. இப்போதான் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவங்க என்னதான் சோர்வா இருந்தாலும், அவங்களால ஆடவே முடியலனாலும் அவங்களால ஆடுறத நிறுத்த முடியல. இத பார்த்துட்டு இருந்த மக்கள், இப்போதான் இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது என்னமோ நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலர் இத கடவுளோட கோபம்னு சொல்றாங்க. பல பேர் இது செயின்ட் பீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு செயின்ட்டோட சாபம்னு மென்ஷன் பண்றாங்க. செயின்ட் பீட்டர்ஸ் இப்படின்னு ஒரு செயின்ட் இருந்திருக்காரு. அவரோட சாபத்த வாங்குனவங்க எல்லாருமே இப்படிதான் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்றத அங்க இருக்கவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இங்க தான் மக்கள் கிட்ட இருக்க பயம் இன்னும் அதிகமாகுது. இதுல அதிர்ச்சி என்னன்னா, இப்ப புளோட்ரோபியா மட்டும் டான்ஸ் ஆடல. புளோட்ரோபியா மாதிரியே இன்னும் 10 பேர் ஆடிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேரா மாறுறாங்க. 20 பேர் 200 பேரா மாறுறாங்க. ஆனா அவங்க ஆடுறத மட்டும் நிறுத்தவே முடியல. அவங்க சோர்ந்து போறாங்க. அவங்க கால்கள்ல இருந்து ரத்தம் வருது. இருந்தாலும் அவங்களால நிறுத்த முடியல. எத்தன பேர் தான் அவங்கள நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும், அவங்க மயங்கி விழுந்து, திரும்ப எந்திரிச்சு ஆடுறது தான் ஒரு ரொட்டீனாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம், இது ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மென்ட்டா? இல்ல ஏதாச்சும் ஃபெஸ்டிவலா? இல்ல ஃபிளாஷ் மாப்பா? அப்படின்னு. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க ஆடுறாங்க. அவங்க ஆடுறத யாராலயும் நிறுத்த முடியல. ஏன் அவங்களே நெனச்சாலுமே அவங்க ஆடுறத நிறுத்த முடியல. அவங்க என்னதான் சோர்ந்து போனாலும், அவங்களுக்கு என்னதான் கால்கள் வலிச்சாலும், அவங்க கால்கள்ல இருந்து ரத்தம் வந்தாலும், இல்ல கால்களே வீங்கினாலும் அவங்களால அந்த ஆடுறத நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அப்படின்னு நெறைய ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்டான்ஸ்பர்க்கோட கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, அவசர கூட்டம் ஒண்ணு கூட்டுறாங்க. அதுவே இப்பயா இருந்திருந்தா சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் இல்ல பல பேர் வந்து இதுக்கான இந்த ப்ராப்ளம்க்கான இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் இல்லாததுனால, இல்ல ப்ராப்பரான சயின்ஸோட ஐடியாஸ் இல்லாததுனால, அவங்க எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, இது கடவுளோட சாபம். இது எந்த கடவுளோட கோபம் அப்டின்றத பத்தி இது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த சில டாக்டர்ஸ் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க. இப்ப அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்க எல்லாரோட உடம்புலயும் ஹாட் பிளட் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எல்லாமே குறையறதுக்காக தான் அவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு அத பர்ன் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் குறையணும்னா அவங்க ஃபுல்லா ஆடி முடிக்கணும். ஆடி முடிச்சா தான் அந்த ஹாட் பிளட் எல்லாமே குறையும். அப்பதான் நம்மளால அவங்கள காப்பாத்த முடியும். அப்படி நம்ம ஃபோர்ஸா அவங்கள ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவங்களோட உயிரே கூட போகலாம். இல்ல இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா மாறலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரிலயும், இல்ல புக்ஸ்லயும் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா, இல்ல பல பேர் பேசுறதுக்கு கூடிய ஒரு விஷயமா மாறுது. இந்த டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நம்புன இந்த சிட்டி கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆடுறதுக்காக ஒரு பெரிய ஸ்டேஜ உருவாக்குறாங்க.
வெளியில இருந்து பேண்ட ஹையர் பண்றாங்க. இது எப்படின்னா 24 ஹவர்ஸ்மா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் முடிச்சா இன்னொருத்தர் ஷிஃப்ட் போட்டு டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள டான்ஸ் ஆடினாதான் அவங்களுக்கு இது குணமாகும். அவங்களாவே எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப இது நின்னாதான் அவங்களுக்கு குணமாகும். அப்படின்னு அவங்க நம்புறதுனால இத ஒரு பெரிய ஒரு டான்சிங் இதுவா கொண்டு வராங்க. சோ இதுல அந்த கவுன்சில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, மியூசிக் ஆரம்பிச்ச உடனே தான் இன்னும் நெறைய பேர் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கவங்கலாம் வெளிய வந்த உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டான்ஸ் ஆடுறது எதனால, எதுக்காக இப்படி போகுது? இத எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு ஏதோ ஒரு பேசிக்கான ஐடியாவும் இல்லாம, அவங்க ஆடிக்கிட்டே மட்டும் தான் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் எக்ஸாஷன்னால, டீஹைட்ரேஷன், அப்புறமா ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நெறைய பேர் உயிர் இழந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில ஓல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 10ல இருந்து 15 மெம்பர்ஸ் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ப்ராப்பரான டெத் கவுண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் ஆகப்படல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. ஸ்டான்ஸ்பர்க் நகரத்துல அப்ப குழப்பமும், பயமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். மக்கள் வீட்ட விட்டு வெளியில வரவே பயப்படுறாங்க. அடுத்து யார் டான்ஸ் ஆட போறாங்க? யார் இதனால அஃபெக்ட் ஆக போறாங்க? அப்படின்னு நினைச்சு ஒரு பயத்தோடயே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சமூகம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாரையுமே செயின்ட் விட்டர்ஸோட ஷ்ரைனுக்கு கொண்டு போறாங்க. இங்க கொண்டு போய் ஸ்பெஷல் பிரேயர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. சில ரிப்போர்ட்ஸ் படி இவங்களுக்கு ஒரு சிகப்பு ரெட் ஷூஸ் வந்து போட்டு படுறதா மென்ஷன் பண்றாங்க. இந்த இந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டு விட்டதுக்கு அப்புறமா அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட நம்பிக்கைப்படி இந்த செயின்ட் விட்டர்ஸோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சுன்னா இந்த சாபத்துல இருந்து அவங்க வெளியில வரலாம். வெளியில வந்தா இந்த டான்ஸ் ஆடுறதை நிறுத்தலாம் அப்படின்னு நம்பினாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இருந்து சில பேர் வந்து குணமடைறாங்க. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, செப்டம்பர் மந்த்க்குள்ள இந்த அவுட் பிரேக் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா இவங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வருது. இது நிஜமாலே சாபம் தானா? இல்ல சயின்ஸ்ல நம்ம இன்னுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு பினாமினாவா? இந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கல. அப்படியா இருந்தும் சயின்டிஸ்டும், ஹிஸ்டாரியன்ஸும் 2 முக்கியமான தியரிஸ வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தியரி எர்கோட் பாய்சனிங். எர்கோட் பாய்சனிங்கா? அப்படின்னா என்ன? எர்கோட்ங்கிறது ரே கிரெயின்ல வளர்ற ஒரு ஃபங்கஸ். மிடில் ஏஜ்ல பிரெட் பண்றதுக்கு ரே அதிகமா யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபங்கஸ் கலந்த கிரெயின்ஸ் சாப்பிட்டா ஹெலுசினேஷன், மசில் ஸ்பாம்ஸ், சிவியர் பெயின்ஸ் மாதிரியான சிம்டம்ஸ் வளரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல சில ரிசர்ச்சர்ஸ் ஒருவேளை இங்க வாழ்ந்த மக்கள் வந்து இது அதிகமா சாப்பிட்டதுனாலதான் அவங்க ஹலுசினேட் பண்ணிட்டு அவங்க பர்ன் அவுட் பண்றதுக்காக டான்ஸ் ஆடினாங்களோ அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த தியரி கரெக்டா இருக்காம நம்மளுக்கு தோணும். ஆனா எப்படி அர்கட் பாய்சனிங்னால ஒரு ஒரு மனுஷனால அவனை சோர்ந்து போகணும் இல்ல அவன் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அவனால நிறுத்த முடியாத அளவுக்கு அவனால டான்ஸ் பண்ண முடியும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. தொடர்ந்து 1 மாச கணக்கா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதனால இந்த தியரிய வந்து இப்ப இருக்க சயின்டிஸ்ட் வந்து ஃபுல்லா மறுக்கிறாங்க. இது இது வந்து ப்ராப்பரான டெஃபினிஷன் குடுக்கல. இது வந்து ப்ராப்பரான சிம்ப்டம்ஸ்க்கான ஆன்சர் கிடையாது அப்படின்ட்டு அவங்க வாதத்த எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது மாஸ் ஹைஸ்டீரியா. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம எக்ஸாம் எழுத போம்போது நம்மளுக்கு வயிறு வலிக்கும். அண்ட் டாக்டர் கிட்ட போகும்போது, அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிபி வந்து அதிகமா இருக்கா மாரி நம்மளுக்கு தோணும். இன்டர்வியூ போம்போது கை கால்லாம் நடுங்கும். இதுதான் நம்மளோட பிரெயின் வந்து நம்ம உடம்ப எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இதே மாரி தான் நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த நகரத்துல வந்து பஞ்சமும் பட்னியா இருந்ததுனால, மக்கள் வந்து அவங்களாவே ஹலுசினேட் பண்ணிக்கிட்டு அத பர்ன் அவுட் பண்றதுக்காக தான் இந்த மாரி ஆடுறாங்க அப்படின்னு ஒரு தியரி ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ அதே மாரி ஒரு நகரத்துல ஃபெமைன், டிசீஸ் அதுக்கப்புறமா ரிலிஜியஸ்னால அவங்களுக்கு இருக்க பயம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவங்க கன்டினியூவா ஒரு ஸ்ட்ரெஸ்டான மென்டாலிட்டில இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்படியா இருக்கவங்க ஆப்வியஸ்லி இந்த மாரி டான்ஸ் ஆடுறது, இதுல எதுவும் தப்பு இல்லல்ல அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனா எப்படி எல்லாரும் டான்ஸ் ஆடுறத மட்டுமே அவங்களோட பர்ன் அவுட்டா எடுத்துக்க முடியும்? ஏன் அவங்க சோர்ந்து போனாலும், இல்ல அவங்க கால் வீங்குற அளவுக்கு, இல்ல அவங்க கால் ஆடி ஆடி ரத்தம் வர அளவுக்கு, பாதி பேர் உயிரே இழந்து போற அளவுக்கு எதுக்கு அவங்க டான்ஸ் ஆடணும்? இன்ட்ரஸ்டிங்கா இது 1518ல மட்டும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஹிஸ்டரியில பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. சில ஸ்கூல்ஸ்ல, ஃபேக்டரிஸ்ல இந்த மாதிரி எல்லாரும் மாஸா ஒரு டான்ஸ் ஆடுறதும், இல்ல மாஸா ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் குடுக்குறதும் காமனா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இத வச்சு தான் இப்போ இருக்க நம்ம சயின்டிஸ்ட்டோ இல்ல ஹிஸ்டாரியன்ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது டான்ஸ்பர்க்கோட டான்ஸ் பிளேக் அதோட ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்த எடுத்து வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வருது. அது ஏன் டான்ஸ் மட்டும் ஒரு சிம்ப்டமா இருக்கணும்? ஏன் அவங்க கத்தல? ஏன் அவங்க அழல? ஏன் அவங்க வேற ஏதாச்சும் ஒருத்தர் வேற வேற மாதிரி பண்ணல? எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஃபைனலி சயின்ஸ் நம்மளுக்கு நெறைய கத்துக் குடுத்திருக்கும். எல்லாத்துக்குமே சயின்ஸ்ல ஒரு பதில் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சிருக்கோம். ஆனா ஹிஸ்டரியில நடந்த பல விஷயங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு பதில் கிடைக்காமயே தான் இருக்கு. எல்லாமே ஒரு பொண்ணு ஒரு காலை வேளையில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது, இப்படி ஒரு ஊர்ல பாதி பாப்புலேஷனே அழிஞ்சதுக்கான கதைய பார்க்கும்போது, அதுக்கான ஆன்சர் கிடைக்காதபோது நம்மளுக்கு கேள்வி வருது. இது ஹிஸ்டாரியன்ஸ் இல்ல பல சயின்டிஸ்ட் சொல்றா மாரி, இது ஜஸ்ட் ஒரு எர்காட் பாய்சனிங்கா? இல்ல மாஸா ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியரா? அப்படி இருந்தா ஏன் எல்லாரும் ஒரே மாரி நடந்துக்கணும்? இல்ல நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாத ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரியா? உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஹிஸ்டரியில இருக்க மிஸ்ட்ரிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தேவிஸ் இன்சைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.